வணக்கம். சென்னையில் வீடு தேடுவது, அதை பற்றி தான் உங்கள்கிட்ட இப்போ நான் பகிர்ந்துக்க போகிறேன். சென்னையில் நீங்கள் வீடு தேட போகிறீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு கையில் காசு வச்சுட்டு போனீங்கன்னா நல்ல வீடு கிடைக்கும். இப்போ இது பொதுவாக எல்லா இடத்துலையும் சொல்கிறது தானே அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னா சென்னை அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் பணம் போட்டிங்கன்னா எப்படியா இருந்தாலும் அந்த பணத்தை திருப்பி எடுக்கக்கூடிய அவசியமாக உங்களுக்கு கொடுத்துரும். அந்த விதத்தில் நீங்கள் போகிறப்போ நீங்கள் ஏதோ ஊர் பக்கம் இருந்துட்டு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், ஓரளவுக்கு இந்த வீடு இப்படி கிடைச்சா நல்லா இருக்குமே, அப்படி கிடைச்சா நல்லா இருக்குமே நீங்கள் போனீங்கன்னா அங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய இடத்துல சென்னையில் பார்த்திங்கன்னா வீட்டில் தண்ணிக்கு தனியாக காசு வாங்குவாங்க, அதுக்கப்புறம் கரண்ட்டுக்கு தனியாக காசு வாங்குவாங்க, அப்புறம் முறவாசல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக காசு வாங்குவாங்க, அப்புறம் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லி காசு வாங்குவாங்க, போர்டு தண்ணிக்கு தனியாக காசு வாங்குவாங்க. இந்த மாதிரி நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். இது எல்லா ஊர்லேயுமே இருந்தாலும் சென்னையில் கொஞ்சம் ஜாஸ்தி. இது நீங்கள் கமர்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு வீட்டு ரெண்ட்டு ஒரு 5000 இருக்குது அப்படின்னா, கமர்ஷியல் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு சென்னையில் வீடுகள் நீங்கள் போய் கேட்கும்போது அதிகமாகும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க நீங்கள் நிறைய சம்பாதிப்பா எனக்கு கொடுத்தா என்ன அப்படிங்கிற எண்ண ஓட்டம் அங்கே வந்துடும். அங்கே நல்ல மனுஷங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க மூலமாக ஏகப்பட்ட விஷயங்களை பல பேர் கேட்டு வாங்கி கம்மியான வாடகையிலையும் நல்லா வாழ்கிறவங்களும் ஏற்பட்டு இருக்காங்க. அவங்க நம்ம கண்ணுக்கு தெரியணும். ஏன்னா சென்னைங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சமுத்திரம் மாதிரி, மக்கள் சமுத்திரம்னு சொல்லலாம். அப்போ பார்க்குறதுலாம் நல்லவங்க வாழக்கூடிய இடம்னு சொல்ல முடியும். எங்கே நீங்கள் போனீங்கனாலும் உங்களுக்கு ரூட்டு காமிக்கிறதுக்கு ஈஸியாக ஆளுகளாக இருப்பாங்க. இந்த பக்கம் போங்க அந்த பக்கம்னு சொல்கிறதுக்கு ஆளாக இருப்பாங்க. ஆனால் வீடுன்னு போகும்போது அதிகமானது பார்த்திங்கன்னா புரோக்கர் கமிஷன் மூலமாக போகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ 1 மந்த் ரெண்ட்டு கம்பல்சரி கொடுக்கணும். இப்போ அது எல்லா இடத்துலையுமே இருக்குது. முன்னையெல்லாம் வீடுனா இந்த பக்கத்தில் இருக்குதுப்பா போய் பாருப்பா அப்படி சொல்கிறதுக்கு ஆள் உண்டு. இப்போ அந்த மாதிரி நிறையா இல்லை. ஏன்னா வரவங்க யார் நம்பிக்கையானாலும் தெரியாதனால நீங்கள் தேடி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு நம்பிக்கையானவங்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு அங்கே பார்ப்பாங்க. ஏன்னா வர்றது எங்கெங்கேயோ வர்றதுனால ஒரு வீடை கட்டி வச்சுட்டு எங்கேயாவது வெளிநாட்டில் இருப்பாங்க. சில பேர் வேலைக்காக வெளியே போயிடுவாங்க ஹவுஸ் ஓனரு. சில பேர் வேறு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாங்கி வச்சு இந்த அப்பார்ட்மெண்ட் வாடகை கொடுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா விசாரிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படி விசாரித்து போகும்போது நீங்கள் வீடெலாம் தேடி போனீங்கன்னா நிறைய இடத்துல குருவிக்கூடு மாதிரி ஏகப்பட்ட வீடு இருக்கும். அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா சும்மா ஒரு சின்ன சந்து மாதிரி சந்துக்குள்ளே போனீங்கன்னா அப்படியே சின்ன சின்ன வீடாக 10 மக்கள் காடுங்கிறத நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடு வரும்போது கண்டுபிடிக்கலாம். நீங்கள் ஆசைப்பட்டு போகிற மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு போனீங்கன்னா இந்த பக்கத்துக்கு அப்படியே கூட்டு போயிடுவாங்க. இப்போ திருமூல வாயிலெலாம் சில இடத்துல இடம் வாங்க அப்படின்னு வச்சிங்கன்னா அங்கே திருமூல வாயிலிருந்து கொஞ்சம் கம்மியாக வாங்கணும்னு வச்சிங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே போனால் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும், ஹார்ட் ஆஃப் சிட்டிக்குள்ளேயே. ஆனால் அதுலேயும் நீங்கள் ரொம்ப கவனமாக வாங்கணும். ஏரி பக்கத்தில் இருக்கா இல்லை என்ன மாதிரி இருக்குது அப்படின்லாம் பார்த்து வாங்கிக்கணும். ஏன்னா சில இடத்துல பார்த்திங்கன்னா திருமூல வாயில் ஏரியாவில் ஏரியில் கட்டின வீடெலாம் இடிக்க சொல்லி உத்தரவெல்லாம் இருக்கிறதா கேள்வி, சரிங்களா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதேமாதிரி ரயில்வே ஏரியாவில் வீடு வாங்க போகிறீங்களா, இடம் வாங்க போகிறீங்களா? ஏன்னா சில இடத்துல ரயில்வே இடம்லாம் இருக்கும். அதெல்லாம் கூட சில நேரத்தில் நீங்கள் ஏமாந்து போய் வாங்குறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அங்கே ஏமாற்றுவாங்கன்னு சொல்லலை, நீங்கள் ஏமாந்து வாங்கிடுவீங்கன்னு நான் சொல்கிறேன். அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்கே இருக்கிற மக்களை நான் குறை சொல்ல மாட்டேன். பலதரப்பட்ட மக்கள் நமக்காக நமக்கு பாதுகாப்பை கொடுத்து வாழ வைக்கிறதுக்கான மக்கள் ஏற்பட்டு இருப்பாங்க. அதை கண்டுபிடிக்கிறது தான் அங்கே கஷ்டம். கண்டுபிடிச்சாச்சுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய லக்கு இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு கிளினிக் வீடு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கம்பல்சரி நல்ல வீடோடு நீங்கள் சேர்த்து பார்க்கணும்னா உங்களுக்கு இறைவனோட அருள் இருந்துச்சு அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கையில் 25,000 ரூபாய் இல்லாமல் நீங்கள் கிளினிக் வீடு பார்க்க முடியாது. கம்பல்சரி நீங்கள் டபுள் பெட்ரூம் பார்க்கும்போது கிளினிக் வீடாக பார்க்குறீங்க அப்படின்னா 25,000 ரூபாயில் பார்க்க முடியாது. அதிகபட்சம் 15,000 ரூபா. அதுவே கொஞ்சம் அவுட்டில் போகணும். கடையே பார்த்தீங்கன்னா 700 ஸ்கொயர் ஃபீட்டு கொஞ்சம் மெயினில் இருந்துச்சுன்னா அதுவே 15,000 கடைக்கு வாடகைக்கு வரும். 100 ஸ்கொயர் ஃபீட்டே பார்த்தீங்கன்னா 5,000 ரூபா வாடகைலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாடகையோட தரம் அங்கே அதிகம். சின்ன கடையாக 8 கார் இருக்கிறது கூட சில நேரம் ஜூஸ் கடை போட்டு தான் 3,000 ரூபா கொடுப்பாங்க. பக்கத்தில் போய் 16 பார்த்தீங்கன்னா அது 12,000 ரூபா கொடுத்துட்ருப்பாங்க. இப்படி சைஸ் நிறையா வெரைட்டியாக இருக்கும் உங்களுக்கு ஏரியா தகுந்த மாதிரி. மெயினில் நிறையா கடை இருக்குது, ஷாப் இருக்குது, மக்கள் அதிகம் வந்துட்டு போகிறாங்கன்னா அப்போ ரேட்டே அங்கே தனி ரேட்டு. இப்படி நீங்கள் வாடகைக்கு பார்க்கணும். நீங்கள் ஏதாவது வெளியூர் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு போங்கிறதுக்காக சொல்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்துக்கு அங்கே நல்ல நண்பர்கள் இருந்து அந்த நண்பர்கள் அந்த ஹவுஸ் ஓனர் சொல்லி வச்சு அவங்க வரப்பா அவன் நல்லா வாழ்த்துப்பா. ஏன்னா அங்கே வாழ வைக்கணும்னு ஆசை உள்ள மனிதர்கள் தான் அதிகம். ஆனால் தெரியாதுல்ல யாரையுமே. அதனால் அவங்களுக்கு கொடுக்க மனசு இல்லை. இன்னும் சிலர் ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டிருப்பாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா உறவினர் சண்டை இருக்கும், அண்ணன் தம்பி சண்டை இருக்கும். அதில் பூட்டியே கிடக்கும் பல வீடுகள். அதை நீங்கள் போய் கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதை ரெடி பண்ணியாச்சுன்னா தம்பிக்காரன் இடைஞ்சல் பண்ணுவான், இல்லைன்னா அண்ணங்காரன் இடைஞ்சல் பண்ணுவான். அந்த மாதிரி குடும்பம் நிறையா இருக்குது.
ஏகப்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி சண்டையிலேயே ஏகப்பட்ட கடைகள் வந்து சும்மாவே பூட்டி இருந்துக்கிட்டு அவங்க பூட்டி வைக்காமல் தம்பிக்காரன் வந்து அண்ணனை உடச்சிக்கிறது, அண்ணங்காரன் தம்பி. நான் அப்படி ஒரு இடத்துல இருந்தேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி சண்டை பயங்கரம். அதனாலேயே கடைக்கு வருவாங்க. கடைக்கு வரக்கூடிய டெனண்ட்டாக இருந்த நாங்கள்லாம் பாதிப்பாக வெளியே வருவோம். அது மாதிரி இடமும் இருக்குது சில இடத்துல. அதே இடத்துல நல்ல இடமும் இருந்துச்சு. அந்த இடத்துல இருந்தபோது நல்லா பொறுமையாக அவங்க எந்த விதமான பேச்சும் பேசாமல் அமைதியாக இருந்துக்கிட்டு வளர்த்தி விட்டவங்களும் இருக்காங்க. இப்படி நீங்கள் எல்லா விதத்துலையும் பார்க்கணும். இப்போ சமீபத்தில் சென்னைக்கு வந்து நான் வீடு தேடி போனப்போ, வீடு கடையெல்லாம் தேடி போகிறப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தண்ணி வசதி இந்த மாதிரிலாம் இல்லாமல் குரோம்பேட்டை வரைக்கும் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வசதி இல்லாமல் வெளியே ட்ரம்மு வச்சு எல்லோரும் தண்ணியை பிடிச்சி வச்சுருக்காங்க. லாரி தண்ணி வரும்போதோ இல்லை இப்போ பைப் தண்ணி கார்பரேஷன் வாட்டர் வரும்போதோ எல்லாத்தையும் பிடிச்சி மொத்தமாக வீடுக்குள்ளே வைக்க முடியாமல், ஏன்னா வீடு சின்ன சின்ன வீடாக இருக்குது நிறைய இடத்துல. அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரோட்டில் ஒரு ஓரத்தில் வந்து தண்ணியை பிடிச்சி வச்சு அவங்க வீட்டுக்கு தேவையான எடுத்துகிட்டு போகிற மாதிரி சூழ்நிலை வந்து இப்போ சென்னையில் வந்து இருக்குது. அதனால் தண்ணி இல்லாதனால சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாடகை கம்மியாக கொடுக்குறாங்க. ஏன்னா தண்ணி இல்லைங்க, நீங்கள் என்ன பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு தண்ணி இல்லாமல். ஒரு சில இடத்துல என்னென்னா தண்ணி இல்லாட்டினா கூட 13,000 ரூபாய்க்கு விட்டுருக்காங்க. அதுக்கும் போய் குடியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த ஏரியாவுக்கான வாடகை அது. அந்த ஏரியாவில் இருக்கணும்னா அந்த வாடகை கொடுத்துருந்தா தான் மதிப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த ஏரியாவுக்கான வாடகையை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குற இடமும் இருக்குது. நீங்கள் விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் போய் தேடினீங்கன்னா, நான் தேடி பார்த்து நொந்து நூலாகி அவிஞ்சு போய் மறுபடியும் வந்துட்டேன். கிடைக்கும் ஒரு நாள். அதே மாதிரி ஆடி மாதம் இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு அவசியம் கிடைக்காது. ஒரு சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா போர்டு வருஷம் முழுக்க தொங்கும். எத்தனை வருஷம் தொங்கினாலும் அவங்க வந்து அந்த ரெண்ட்டை வந்து மாற்றிக்கவே மாட்டாங்க. நீங்கள் போய் கேட்கும் போதெல்லாம் வந்து ரெண்ட்டு வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு வந்து வீடு பிடிச்சிருந்தா கூட வீட்டுக்கு கொடுக்க வாடகை கொடுக்க முடியாமல் தேவை. அந்தளவுக்கு வந்து சென்னையில் எல்லாம் கலந்துருக்குது. ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். அப்போ தண்ணி இருக்காது. நீங்கள் வந்து வாடகை 3000 ரூபாய்க்கான வீடு இப்பயும் இருக்குது. ஒரே ஒரு 10 ரூமு, ஒரு கிச்சன் இருக்கும். பாத்ரூம் வந்து காமன் பாத்ரூமாக இருக்கும். ஃபேமிலியோட ஒரு 2 பேர் 3 பேர் இருக்கலாம். தண்ணி நீங்கள் வெளியே வந்து பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். அதிகபட்சம் 4 பேர் அந்த வீட்டில் இருக்கலாம். எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒன்றும் இருக்க முடியாதுலாம் இல்லை. ஆனால் 4 பேருக்கு தான் அவங்க அனுமதி கொடுப்பாங்க. இன்னும் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 6000 ரூபா வாடகை வாங்குவாங்க, 2 பேர் தான் இருக்கணும்பாங்க. தண்ணி இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. கண்டிஷன் சொல்கிறவங்க இருப்பாங்க. நீங்கள் ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் பேசி பாருங்கள். எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க. நிறைய ஹவுஸ் ஓனர் வித்தியாசமாக இந்த மாதிரி நிறைய பேசுகிறவங்க இருப்பாங்க. நல்லவங்க வந்து இருக்கிறது கண்ணில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சரியா? அது இறைவனாக பார்த்து தான் உங்களுக்கு வந்து காமிக்கணும். எல்லோரும் நல்லவங்க தான். ஆனால் நீங்கள் தேடி போகிற அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்லவங்களாக இருக்கிறவங்க, நீங்கள் இப்போ பட்ஜெட் இவ்வளோ தான் இருக்குது ஆனால் நல்ல இடமா கிடைக்கணும் அப்படின்னா இருக்குது. அது தெரியல அப்படின்னா கஷ்டம். ஸோ சென்னையில் வீடு தேடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே இறங்கி முத்தெடுக்கு சமம். சில இடத்துல நீங்கள் வீடு பார்த்து போய் உட்காந்துருவீங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு நண்பர் போயிருந்தார். அந்த இடம்லாம் செம காமெடி. வீட்டுக்கு காலுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுற குழி இருக்குது. அந்த குழிக்கு மேலே டைல்ஸ் போட்டு வச்சு ஒரு மேடு மாதிரி போட்டு மூடி வச்சிட்டாங்க. வரும்போது அது என்னமோ சந்தேகம் வந்து நாங்கள் ஒன்றும் பண்ணலாம் போயிட்டோம். போனதுக்கப்புறம் வந்து ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணி வந்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை உடச்சி க்ளீன் பண்ணுறாங்க. வீட்டுக்கு நடுக்காலில் அந்த மாதிரி கட்டின இடமும் இருக்குது. ஒரு இடத்துல வெளியே போடாமல் உள்ளுக்குள்ளே போட்டுக்கிறாங்க. அது உள்ளே தனியாக இருக்கும்போது அதை காலாக மாட்டி வீடு வாடகை கொடுத்தாங்களான்னு தெரியல. ஸோ இப்படிப்பட்ட இடமும் சில இடத்துல வந்து இருக்கும். அப்புறம் அந்த மாதிரி மாட்டிக்கிறதும் இருக்கும். அப்புறம் தண்ணி வந்து மழை பெஞ்சதுன்னு வச்சிங்களேன், தண்ணி உள்ளே வர மாதிரி இடமும் வந்து வீடும் இருக்கும். மழை பெய்யாத காலத்தில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும். மழை காலத்தில் பார்த்திங்கன்னா பூரா தண்ணி வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே வந்துடும். அதுக்குள்ளே நீங்கள் இருக்க முடியாமல் அந்த வீட்டை பூட்டிட்டு வெளியே சொந்தக்கார வீட்டில் நண்பர் வீட்டிலே தங்கிட்டு தண்ணியெலாம் வற்றினதுக்கப்புறம் வர மாதிரி வீடு நிறைய வீடுக்கு நீங்கள் அந்த டிவிலலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் ரியலாகவே அந்த மாதிரி நான் அனுபவித்து வாழ்ந்தேன். ஸோ அப்படிப்பட்ட இடமும் இருக்கும். ஸோ நீங்கள் சென்னையில் வீடு தேடணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சும்மா இல்லை நண்பர்களாக இருந்தால் கூட நண்பர்களாக யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி சிக்கல் இருக்கிறதுனால அது யார் பார்த்து சொல்கிறது, அதனால் நீயே வந்து பார்த்து அலைஞ்சிக்கோ அப்படிம்பாங்க. ஓரளவுக்கு கம்மியாக இப்போ டீனர்லாம் போயிட்டீங்க அப்படின்னா கூட வீடு வந்து ஒரு மோசமாக இருந்தாலும் அந்த ஏரியாக்காக வாடகை வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வாடகை ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும், 2 பெட்ரூம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா 17,000 ரூபா சொல்லிடுவாங்க. 17,000 ரூபாய் வரைக்கும்லாம் வாடகை வாங்குறதுக்குலாம் இருக்குது. இதே டீனர் இந்த சரவணா ஸ்டோர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, சமத்துக்குலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்போது 15, 17 அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வாடகைக்கு இருக்கும். அதே நீங்கள் பேச்சுலராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஒரு மேன்ஷனில் போனீங்கன்னா ஷேர் பண்ணி 4 பேர் ஷேர் பண்ணி கம்மியாக தங்குறதுக்கும் அங்கே வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபேமிலியோடு தங்கணும் நீங்கள் முடிவு பண்ணி போகிறீங்க அப்படின்னா உங்கள் கையில் காசு இல்லாமல் இருந்தாலோ அல்லது அங்கே உங்களுக்கு சரியான வருமானம் வராத மாதிரி இருந்தாலோ நீங்கள் அங்கே சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படி சர்வே பண்ண ஆசைப்பட்டால் ஒரு சில ட்ராபேக்ஸை வந்து நீங்கள் வந்து பார்த்துன்னு இப்போ நான் இதில் காமிக்கிற மாதிரிலாம் வீடெலாம் நிறைய வீடு இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. இதை விட மோசமான வீடெலாம் நிறைய வீடு இருக்குது. இது ஒரு நல்ல வீடும் இருக்குது. சரிங்களா? அதனால் சென்னையில் வீடு கடை அப்படின்னு தேடி போனோம் அப்படின்னா உங்கள் கையில் காசு இல்லாமல் போனாலும் அங்கே ஏதாவது ஒரு நல்ல வேலை ஒரு 50,000 வேலை இல்லாமல் போனாலுமே நீங்கள் சர்வே பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆனால் தனியால் ஒரு மனுஷன் போனான் அப்படின்னா அவன் வந்து மேன்ஷனில் தங்கிக்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டு இந்த மாதிரி சொன்ன பார்த்திங்களா 3000 ரூபா இல்லை 2000 ரூபாய்க்கு வீடு இருக்கும். அந்த வீட்டில் தண்ணி இருக்காது. ஆனால் அவன் தேவையானது ஒரு ஆளுக்கு தானே அவன் குடத்தை வச்சு வச்சு குளிச்சு பண்ணிக்கலாம். ஃபேமிலியோடு போகும்போது ஃபேமிலியில் வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்கு உடம்பு முடியாமலாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் சர்வே பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு பேருக்கு வந்து ஹெரணியாக வந்துருக்குது, இல்லை ஒரு அடிவயத்தில் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தனியாக எடுத்து போய் தண்ணி தூக்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது.
இப்போ பெண்களெல்லாம் வந்து அதிகமாக ஆப்ரேஷன் பண்ணிலாம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தை பிறகுலாம் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இடுப்பு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அவங்க தண்ணி இடத்துக்கு போனால் தூக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனாக வந்துருச்சுன்னா இங்கே வந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உடல் ரீதியாக உங்களுக்கு குறைபாடு இருந்து போகிற மாதிரி இருந்ததுன்னா எல்லா வசதியும் வேணும்னா கண்டிப்பாக தண்ணீருக்கு இடமா வேணும். இப்போ தண்ணீருக்கு இடத்துக்கு போனீங்கன்னா, இப்போ தான் நான் போர் போட்டேன்ப்பா அதனால் அதுக்கு தண்ணி காசுப்பா, இப்போ தான் நான் பெயிண்ட் அடித்தேன் அதனால் அதுக்கு தண்ணி காசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெயிண்ட் அடிச்சிட்டிங்கன்னா கடைசியில் வந்து போகும்போது நீங்கள் வந்து பெயிண்ட்டுக்கான காசு கொடுக்க வேண்டியதில்லை அப்படிம்பாங்க. கடைசியில் நீங்கள் வந்து போகிறப்போ மறுபடியும் பெயிண்ட்டுக்கு காசு பிடிப்பாங்க. அப்படி ஒருத்தர்கிட்ட பிடிச்சாரு. ஏங்க பிடிச்சிங்க அப்படின்னு கேட்டால், நீ பெயிண்ட் அடித்தது ஓகே தான், ஆனால் இப்போ பிரித்து விட்டு போது இந்த ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருந்தேன், அந்த இடத்துல வந்து இப்போ ரைட்டாக எடுத்தோடனே பிஞ்சு வந்துடுச்சு, அப்போ அது நான் மறுபடியும் பெயிண்ட் அடிக்கணும்ல, அப்போ அதுக்கு வந்து காசு ஆகும்ல அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து முன்னாடி வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சுங்க அப்படின்னா, அழுக்காதுன்னு சொல்லாதீங்க, கொஞ்சோண்டு சும்மா இதாக இருந்துன்னு சொல்லுங்கள், அதை எப்படி நீங்கள் அழுக்காதுன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு. நான் அடிக்க செலவாக 10,000 ஆச்சுங்கன்னா, உங்கள் 10,000 செலவழிக்க வேண்டியதில்லை, நீங்கள் அது உங்கள் விஷயம், நீங்கள் 10,000 வச்சு அடிச்சது, அதுக்கான உங்களுக்கு 2,000 கூட அடிக்கலாம், 10,000 வச்சு உங்களோட மிஸ்டேக்கு அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரியும் பேசுவாங்க. அதனால் நம்ம அதெல்லாம் சண்டை போட வேண்டியதில்லை, அது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு கொடுத்துட்டு வந்துட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ வீடு இருக்கக்கூடிய இடத்துல இருக்க மக்கள் அப்படிங்கிறவங்க கொடுக்கறது அப்படிங்கிறது அவங்களுடைய மனசை பொறுத்துனது. ஸோ நல்ல மனிதர்கள் உங்கள் கண்ணில் கிடச்சிட்டாங்கன்னா நீங்கள் லக்கி பர்சன்ஸ், அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அன்லக்கி பர்சன் தான் சொல்லணும். ஸோ சென்னையில் வந்து வாழ்க்கை எப்படி போனாலும் ஜெயிச்சிடலாம், வாழ்ந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? அந்தளவுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் தங்குறதுக்கு இடம் கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து இறைவன் கொடுக்குற வரம்னே சொல்லணும். அவ்வளோ தூரத்துக்கு ரிஸ்க்கு. நீங்கள் ஒரு இடத்துல போய் நீங்கள் வீடை வந்து கேட்டு எல்லாத்தையும் பண்ணி வாங்கி உட்காரதுக்குள்ளே இருக்குது பாரு, அப்பா பயங்கரமாக இருக்கும். போர்டு போட்டிருப்பாங்க, போர்டு போட்டு உள்ளே போய் கேட்டிங்கன்னா ஊர்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் தாங்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான் அங்கே வந்து சேவ் பண்ணுறது. மக்கள் அங்கே வாழ்கிற மக்கள் நிறைய பேர் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுலேயே வாழ்ந்து அதுவே பழகிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பழகினதுனால அவங்களுக்கு ஒன்றும் தெரில. அடிச்சுக்கிறதோ பிடிச்சிக்கிறதோ மிதிச்சுக்கிறதோ எதுவாக இருந்தாலும் திட்டிக்கிறதோ வச்சுக்கிறதோ அப்படியே மாறி போயிட்டே இருப்பாங்க. சொந்த வீடு வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் சில பேர் நல்லவங்க இருப்பாங்க, நல்லவங்க வெளியே தெரிய மாட்டாங்க. மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான், தனி வீடாக தான் இருக்குன்னா சும்மாவே பூட்டி கிடக்க 2 வருஷம் 3 வருஷத்துக்கு நீங்கள் போய் சரி கொஞ்சம் நாளைக்கு வந்து ஏதாவது பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா 20,000 இல்லைன்னா 15,000 கொடு அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து ரெண்டு சொல்லுவாங்க. கொடுக்கலையா பரவாயில்ல, சும்மா பூட்டிக்கிட்டேன், ஆனால் சும்மா பூட்டிக்கிற கூட வச்சுருப்பேன், நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற ஆளுகளும் அங்கே வந்து உண்டு. நான் அதையும் பார்த்துருக்கேன். 6 மாதமாக அந்த பக்கம் போகும்போதெல்லாம் அது போர்டு கொடுத்துருந்தோம். அது போய் கேட்டோம்னா, இல்லைங்க இதுதான் வாடகைங்க, நீங்கள் செத்த நாள் சும்மா இருக்கு, நான் வேணால் பயன்படுத்தி உங்களுக்கு வந்து அப்புறம் அடுத்த வருஷம் கூட டெவலப் பண்ணி தரேன்னா, இல்லைப்பா பூட்டியிருந்தால் பூட்டிட்டு போகுது, அதெல்லாம் என்ன இருப்போது, இந்த வாடகை கொடுத்தா வாப்பா எல்லாம் போப்பா அப்படின்னு சொல்கிறாலும் இருக்கிறாங்க. உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் சென்னைக்குள்ளே இறங்கி புரோக்கர் இல்லாமல் நீங்களாக வீடு தேடி போனீங்கன்னு வச்சிங்களேன், அந்த ஒரு நாள் வீடு தேடுறதே வந்து அற்புதமாக படமாக எடுக்கலாம். ஏற்கனவே வந்து வீடை பற்றி நிறையா படம் வந்துருக்குது, அதெல்லாம் நிஜம்தான், நிஜமாக இருக்கிறனால தான் அந்த மாதிரி படம் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் இறங்கி தேடி பாருங்கள், ஒரு சில நேரத்தில் வந்து ஈஸியாக கிடச்சிடும். நிறைய பேர் அதெல்லாம் ஈஸியாக கிடச்சிருப்பான்னு சொல்லுவாங்க. நிறைய சொல்கிறவங்க அந்த மாதிரி சொல்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அதிகமாக சொந்த வீடு வச்சுருக்கலாம் இருப்பாங்க, இல்லை அந்த மாதிரி வீடே தேட மாட்டாங்க, யாரையா ஒருத்தட்ட வந்து சொல்லிவிட்டு யாரோ வச்சு அவங்கள வச்சு வீடு வாங்குறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பவங்க இறங்கி தேடி பார்த்தவங்க வந்து ஈஸியாக கிடச்சிங்கிற வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க. ஸோ இறங்கி தேடினா மட்டும்தான் அதோட கஷ்டம் வந்து தெரியும். அதனால் ஊரில் இருக்கவங்கலாம் ஈஸியாக கிடச்சிடும்னு சொல்லும்போது நமக்கு தான் தேட தெரியலன்னு சொல்லிட்டு யாரும் வருத்தப்படாதீங்க. சென்னையில் வீடு தேடுறது உண்மையிலேயே கஷ்டம். சென்னையில் வீடு தேடுறது கடலுக்குள்ளே முத்தெடுக்கிற மாதிரி, எடுத்து பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். அதுவும் பலவிதமான அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும், சரிங்களா? வாழ்த்துக்கள், நன்றி. சென்னையில் வீடு தேடி நொந்து போனவர்களுக்காக இந்த வீடியோ, சென்னையில் உள்ள நல்ல மக்களுக்காக இந்த வீடியோ. எவ்வளோ நல்ல வீட்டு ஓனர் இருப்பீங்க, அவங்கெல்லாம் வந்து நீங்கள் வீடு வந்து கொடுத்துருப்பீங்க, சரிங்களா? அதனால் எல்லாம் நல்லவங்க தான், மோசமானு சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தர் மனசும் ஒரு மாதிரி சந்தானம் சொல்கிற மாதிரி தான், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங். ஸோ என்னுடைய ஃபீலிங்கில் நான் அனுபவிச்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். எங்கேயாவது யாராவது இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புரியும். ஆனால் அங்கே கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் லக்கி பாய், கண்டிப்பாக கிடைக்கும். விடாமுயற்சியோடு தேடணும். அப்போது நீங்கள் ரெடி பண்ணிட்டு போன இந்த வீடியோ எதுக்கு போட்டுருக்குது, அவங்க குறை சொல்கிறதுக்காக இல்லை, அங்கே இருக்கிற ட்ரெண்டு இப்படி. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் காஸ்ட் ரெடி பண்ணிட்டு போகணும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போய் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு பார்த்துக்கணும். இந்த 2 தான் அங்கே வந்து வேலையை ஒழிய. அது இல்லாமல் நீங்கள் வந்து வைராக்கிய மக்களையும் போனீங்கன்னா சில நேரத்தில் செவுத்தில் அடித்த பந்து மாதிரி திரும்பி வரத்தான் வேண்டியிருக்கும். செவுத்தில் அடித்த பந்து மாதிரி திரும்பி வந்துட்டோமே சொல்லி தோல்வியை நினச்சிக்கிட்டு மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. பல தோல்விகள் தான் வெற்றிக்கு படிக்கட்டெலாம் மாறி இருக்கும். ஸோ ஒவ்வொரு முறையும் போகும்போது அந்த ஊரை பற்றியோ, எந்த ஊர் போனாலும் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும், மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற மக்கள் எப்படி பழகுறாங்க, எந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க வாய்ப்பாக இருக்கும், எதை எதிர்பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அப்படிலாம் தெரிஞ்சுக்கிறது என்னென்னு நீங்கள் வாய்ப்பை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி ஆகிட்டு போகிறப்போ உங்களுடைய வெற்றிங்கிறது அளவிட முடியாததாக இருக்கும். நீங்கள் மிகப்பெரிய லெவலில் வெற்றி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்குன்னு அர்த்தம். ஆக
ஒரு இடத்துல நீங்கள் வேலை தேடி போகிறீங்களோ அல்லது வீடு தேடி போகிறீங்களோ இல்லை பிஸ்னஸ்க்காக மார்க்கெட்டிங் போகிறீங்களோ போகும்போது ஏற்படக்கூடிய மன வலி என்பதை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுடைய முயற்சி விடாமுயற்சி இருந்துச்சுன்னா வெற்றி. அதுக்கான தகுதியை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுத்தீங்கன்னா சூப்பர். அங்கே போயிட்டு வந்துட்டு சப்போஸ் திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஊரில் வாழ்றதுக்கும் அங்கே போய் வாழ போகிறதுக்கும் என்ன வித்தியாசங்கிறத அனலைஸ் பண்ணால் கூட அங்கே போகணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை சுகமாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இது சென்னைக்காக மட்டும் சொல்கிறதில்ல, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் தேடும்போது இந்த மாதிரி அனுபவம் ஏற்பட்டதுன்னா சோர்வடையாதீங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு படிப்பினை அப்படிங்கிறது தான். இப்போதைக்கு சென்னையில் இருக்க மக்களுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி கிடைக்கணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்குவோம். மொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தண்ணி பிரச்சனையை தீர்க்க வேண்டிக்கலாம். தமிழ்நாட்டுக்கு பெரும் பிரச்சனையாக வருங்காலத்தில் தண்ணீரை கொண்டு வரக்கூடிய அந்த வெளிநாட்டுக்கு மீட்டர் தண்ணி அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே இறைவனர்களால் தடுத்து நிறுத்தப்படணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வேண்டிக்கிங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வேளை வந்துடுச்சு அப்படின்னா ஏதோ ஒரு கண்ட்ரி வந்து மொத்தமாக அழிஞ்சுது பார்த்தீங்களா தண்ணிக்காக, அந்த மாதிரி ஆகக்கூடிய சூழ்நிலை வந்து வருவதற்கு வாய்ப்பு உங்களுக்கு ஜாஸ்தியாயிரும். இது வந்து இந்த கம்பெனி ஏற்கனவே ஒரு நாடை வந்து சுத்தமாக இல்லாமல் பண்ணி இந்த நாட்டு மக்கள்லாம் போராட்டம் பண்ணி துரத்தப்பட்ட ஒரு கம்பெனி தான் இங்கே வந்து நமக்கு மீட்டர் தண்ணியை கொடுக்கறதுக்காக வந்திருக்கக்கூடிய அந்த வெளிநாட்டு கம்பெனி. அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் இதில் அரசியல் இருக்கக்கூடியவங்க, அதிகாரத்தில் இருக்கவங்க, அதுக்கப்புறம் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, முதலமைச்சர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர், இந்தியாவுக்கே பெரிய தலைவராக இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பாவச் செயலை செய்வதை தடுப்பதற்கான முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுடைய மறுஜென்மம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா புண்ணியமாக இருக்கும். இச்சென்மமும் வந்து நல்லாயிருக்கும். உங்கள் பிள்ளையோட சந்தோஷம் வாழ்க்கை, உங்கள் பேரனோட சந்தோஷம் வாழ்க்கை நல்லாயிருக்கும், பேரம்பேத்தியோடது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய அந்த பாவச் செயலினால் கண்டிப்பாக கொடூரமான தண்டனையை நீங்களும் உங்களுடைய வம்சத்தினரும் அனுபவிப்பீங்கிறது எந்த அளவுக்கும் மாற்றமே இல்லை. நன்றி, வணக்கம். சென்னையோட அனைத்து ஹவுஸ் ஓனர்களுக்கும் நன்றி கூறி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.